சரி, நீ ஏற்காடுக்கு போல, அப்ப வேற எங்க தான் போன? அது நான் யோசிக்கிறா பாரு, யோசிக்கிறா. என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறா. இல்ல மாமா, நான் எதுவும் யோசிக்கல. நடந்த விஷயத்த சொல்ல நான் ஏன் யோசிக்கணும்? அத்தை, நான் பவானி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். பவானி அம்மன் கோயிலுக்கா? எது? இந்த திருவள்ளூர்ல இருக்கே, அங்கேயா? ஆமா. அங்க எதுக்கு போன? அதுவும் போய் சொல்லிட்டு. மா, இப்போ சொல்றதும் போய் தான். இல்ல, நான் போய் சொல்லல. நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டுதல் நிறைவேற்ற போனேன். இந்த கதையெல்லாம் நீ வேற யார்ட்டையா போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. யாரு நம்பினாலும் நம்பாட்டியும் பரவாயில்ல, நான் சொல்றது உண்மைதான். அந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண எதுக்கு 2 நாள்? பரிகாரமே கோயில்ல தங்கிதான் செய்யணும். முதல்ல நான் விரதம் இருந்து பூஜை பண்ணி வேண்டுதல் நிறைவேற்றினேன். 2வது நாள் விரதத்துக்கு குளத்துல குளிக்கும் போதுதான் நான் வழுக்கி விழுந்து கையில அடிபட்டுருச்சு. என்னடி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இவன் தான் உன்னை மதிக்கிறதே இல்லையே, நீ எதுக்கு இவனுக்காக இதெல்லாம் பண்ற? என் மாமாத்த இவருக்கு என்ன பிடிக்கல, என்ன மதிக்கவே இல்லைனாலும் நான் இவரை விட்டு கொடுத்துட முடியுமா? இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி மாமா சந்தோஷமா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன். இவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் தனியா கோயிலுக்கு போறேன்னு சொன்னா நீங்க என்ன போக விட மாட்டீங்கன்னு தான் போய் சொல்லிட்டு போனேன். நீ அன்பு, பாத்தியா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா? இவள போய் அடிச்சிட்டியடா. யாரு இவளா? இவளா பாசமா இருக்கா? இவ யாருன்னு எனக்கு தான் தெரியும். துளசி, கடவுள் பேரை சொல்லி டிராமாவை பண்ற. எங்க அம்மாவை நீ ஏமாத்திடலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. நான் உன்னை நம்பவே மாட்டேன். ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் தான் உன் ஆட்டம்லாம். அது வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஆடு. ஆதாரம் கிடைச்சது அவளை நான் அடக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டி இப்படி பண்ற? உன் பாசம் தான் அவனுக்கு புரியவே மாட்டேங்குதே. இப்படி போட்டு அடிச்சிட்டானே. பரவாயில்ல, மாமா தானே அடிச்சாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ஆனந்திய விட நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவர் புரிஞ்சு பாருத்த. அன்னைக்கு நிச்சயம் என்னை ஏத்துக்குவாரு. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். என்னமோ தப்பு பண்ணிட்ட துளசி, தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆனந்தியை ஏற்காடுலயே கொண்டிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். அண்ணா, நில்லு நில்லு. இந்தா, என்னது இது? ஸ்பெஷலா பால் பாயாசம் பண்ணிருக்கேன். இது உனக்கு குடி. இதுல அன்னைக்கு வச்சிருக்கேன், மறக்காம கொடுத்துரு. திடீர்னு பால் பாயசம் எல்லாம் கொடுக்குற? அதானே, எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க. இப்ப என்ன திடீர்னு பாசம் பொங்குது? அதுவும் பாயாசம் வச்சு குடுக்கற அளவுக்கு, கொடுத்து விடுற அளவுக்கு என்னடி நடந்துச்சு? என்னம்மா இப்படி கேக்குற? அண்ணா, அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா? இப்பதான் பேசவே முடியறது இல்லையே. எனக்கு பிடிச்சது அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அம்மாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான்சிங்க்லயே தான் போகுது. அண்ணா, மத்த விஷயத்துல எப்படியோ, இந்த விஷயத்த நீ சொன்னா அம்மா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, நீ சொல்ல வேண்டாம். இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா ஏன் வாயால கேட்கணும் போல இருக்கு. ஏய், என்னடி சொல்லு. அம்மா, அண்ணாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அண்ணா இனிமே சூப்பர்வைசர் இல்ல, ப்ரொடக்ஷன் ஹெட். டேய்,
நிஜமாவாடா